மாவட்டம் திருப்பத்தூர் நகர் பகுதியில் நேற்று மாலை 4 மணி முதல் சிறுத்தை ஒன்று உலா வந்து கொண்டிருந்தது. அதனை பிடிக்க திருப்பத்தூர் வனத்துறையினர் மற்றும் மாவட்ட காவல்துறையினர் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் அங்கு பெயிண்டிங் அடித்துக் கொண்டிருந்த புத்தகரம் பகுதியை சேர்ந்த கோபால் என்பவரை தாக்கியதில் படுகாயமடைந்துள்ளார். உடனடியாக அவரை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதனை அறிந்த வனத்துறையினர் சிறுத்தையை பிடிக்க தீவிரம் காட்டி வந்துள்ளனர். இதனால் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பெரும் அச்சம் அடைந்துள்ளனர். இதனையடுத்து சாமநகர் பகுதியில் உள்ள கார் ஷெட் ஒன்றில் தஞ்சம் அடைந்துள்ள சிறுத்தையை பிடிக்க வனத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வந்தனர். மேலும் ஓசூர் பகுதியில் இருந்து வனத்துறை அதிகாரிகளை வரவழைத்து மயக்க ஊசி மூலம் செலுத்தி பிடிக்கும் தீவிர முயற்சியில் வனத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வந்துள்ளனர். சிறுத்தை உள்ள பகுதியினை வனத்துறை மற்றும் காவல்துறை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துள்ளனர். கடந்த 2 மணி நேரமாக சிறுத்தையை பிடிக்க போராடி வந்தனர். இதனால் சம்பவ இடத்திற்கு வேலூர் மாவட்ட வன அலுவலர் பத்மா, திருப்பத்தூர் மாவட்ட வன அலுவலர் மகேந்திரன், திருப்பத்தூர் வனச்சரக அலுவலர் சோலைராஜன், திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு வந்திருந்தனர். மேலும் 50க்கும் மேற்பட்ட வனத்துறை காவலர்கள் சிறுத்தையை பிடிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். மேலும் இந்த கார் ஷெட்டில் 5 வாலிபர்கள் இருந்துள்ளனர். இவர்களை பத்திரமாக மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு வனத்துறையினர் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து கார் ஷெட்டில் பதுங்கியிருந்த சிறுத்தையை பிடிக்கும் முயற்சியில் 12 மணி நேரமாக வனத்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். அதனைத் தொடர்ந்து ஓசூரில் இருந்து வந்த சுகுமார் தலைமையிலான மருத்துவ குழுவினர் மயக்க ஊசி செலுத்தி சிறுத்தையை பத்திரமாக மீட்டனர். 12 மணி நேர தொடர் முயற்சியின் காரணமாக வனத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறையினர் அனைவரும் ஈடுபட்டு சிறுத்தையை பத்திரமாக மீட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தற்போது இந்த சிறுத்தையை அடர்ந்த வனப்பகுதியில் விடுவதாக முதற்கட்டமாக தெரிவித்துள்ளனர். ஆனால் எந்த பகுதி என இன்னும் தீர்மானிக்கவில்லை எனவும் வனத்துறையினர் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூரிலிருந்து ரிப்போர்ட்டர் வெங்கடேசன்.